டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடையை குறைக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்ன உணவு சாப்பிட்டாலும், என்ன எடை குறைப்பு முயற்சிகளை நான் செய்தாலும் கூட என்னால் எடை குறைய முடியவில்லை அப்படிங்கிற சிரமத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். குறிப்பாக 35லிருந்து 50 வயது இருக்கக்கூடிய பெண்களும் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நடக்க முடியாத விஷயமாக இருக்கு அப்படின்னாலும், இந்த உடல் எடை குறைப்புக்காக பல ஆயிரம் பல லட்சம் ரூபாய் செலவு செய்தும் 1 கிராம் கூட எடை குறையவில்லைன்னு வருத்தத்தில் இருப்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஏன் இதை பற்றி இவ்வளவு விவரமாக பேசுகிறேன் தெரியுமா? இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு எடை குறைப்புங்கிறது உணவு சார்ந்த விஷயமாக மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த உணவு சார்ந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து 3 மாதம் 6 மாதம் சாப்பிடக்கூடிய ஒரு வசதியோ மனநிலையோ நமக்கு இருக்கானா இல்லைங்கிறத தான் சொல்லணும். திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களில் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் தினசரி சண்டை நடக்கக்கூடிய விஷயமாக இருப்பது மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய உணவை இந்த பெண் சாப்பிடுவது கிடையாது, ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றா சார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸோடு வரக்கூடிய பெண்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் நான் பார்க்குறேன். ஆசைப்பட்டு சாப்பிட்றது ஒரே ஒரு மாம்பழம், அதுவும் சீசனில் கிடைக்கக்கூடிய பழம், இதை கூட என்னை சாப்பிட விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கவலையோடு வரக்கூடிய பெண் குழந்தைகளையும் நான் பார்க்குறேன். அப்போ இன்றைக்கு இந்த வீடியோவில் உணவை தவிர்த்து நான் சொல்லக்கூடிய 7 வழிமுறைகளை உங்களால் பின்பற்ற முடியும்னா நீங்கள் டயட்டே ஃபாலோ பண்ண வேண்டாம், உங்களோட எடை வேகமாக குறையிறத பார்க்கலாம். அப்போ உணவு இல்லாமல் எடை குறையக்கூடிய இந்த ஒரு வீடியோ எதற்காக இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, நேற்று ரொம்ப அவசரமாக தூத்துக்குடி ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு வேகமாக நான் கன்சல்டேஷன்லாம் முடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒரு நபர் அப்பாயின்மெண்ட்டே வாங்கலை. கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கு ரிசப்ஷனில் ரொம்ப ஒரே வேண்டுதல், எப்படியாவது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் சாரை பார்த்துட்றேன், அதுக்கு மேலே நான் டைம் எடுக்க மாட்டேன், அவருக்கு ஃப்ளைட்டு டிலே ஆகாமல் போகாமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், தயவுசெய்து எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் சார்கிட்ட கொடுங்கன்னு. அப்போ நான் கிளம்புற டைமில் வெளியில் சத்தம் கேட்டதுனால என்னுடைய உதவி மருத்துவர் சார் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒரு பேஷண்ட் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்களா, ஒரு 2 நிமிஷம் மட்டும் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, வர சொல்லுங்கம்மா அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தோடு கணவன் மனைவி பெண் குழந்தை 3 பேரும் நேராக ஓடி என் காலில் விழுந்துட்டாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சி. அவங்கள உட்கார வச்சு ஆஸ்வாசப்படுத்தி என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெண் திருமணத்திற்கு தயாராகி கொண்டு இருந்திருக்காங்க. நிறைய வகையான இன்றைக்கு உடல் எடை குறைப்பு நிலையங்களுக்கும் அழகு நிலையங்களுக்கும் சென்று நிறைய பணம் செலவு செய்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு எடை குறையலை. இப்போ ஏன் எடை குறையலைங்கிற மருத்துவ காரணங்கள், பரிசோதனைகள் எல்லாமே செஞ்சாச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட்லி நார்மல். இருந்தாலும் அவர்களுக்கு எடை குறையவில்லை. ஏன் குறையவில்லைங்கிற காரணம் புரியல. அப்போ ஒரு முறை அவங்க என்னோட வீடியோவை ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்க்கும்போது, எடை குறைப்புக்கான முயற்சிகள் எப்பொழுதுமே வெளியிலிருந்து நடப்பது கிடையாது, நம் உள்ளிருந்தும் நம்முடைய மனதுடைய அந்த புத்துணர்வு சார்ந்த விஷயங்களை மாற்றுவதன் மூலம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 9 மாத காலமாக அந்த பெண் பின்பற்றி அவர்களுடைய எடையை 140 கிலோவிலிருந்து 97 கிலோவுக்கு குறைச்சிருக்காங்க. இதில் எந்த மருந்தும் இன்வால்வ்டு கிடையாது, எந்த வகையான சிகிச்சையும் இன்வால்வ்டு கிடையாது. அப்போ அவங்க இதற்கு நன்றி சொல்வதற்காக, அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது, அந்த பெண் அவர்களுடைய பெற்றோரிடம் கொடுத்த ஒரே ஒரு வேண்டுதல், ஒரு முறை இந்தியா போய் சார்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ எனக்கே கண்களில் தண்ணீர் வந்தது. எங்கோ எப்பொழுதோ பேசிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னா, அது சார்ந்த ஒரு வீடியோ ஏன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. 7 விஷயங்கள் அந்த பெண் பின்பற்றியதாக ஒரு சார்ட் எடுத்து ரொம்ப அழகாக டைரியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்க செஞ்சாங்கங்கிறத எழுதி கொண்டு எங்கிட்ட காட்டினாங்க.
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்த கண்ணீராக இருந்தது. இன்றைக்கு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களும் சரி, ஏன் இந்த ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய 16, 17 வயதில் இருந்து எடை குறைக்க முடியாமல், எடையை பார்த்து பயந்து பயந்து ஒரு தன்னம்பிக்கையற்ற வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையும் சரி, இந்த நான் சொல்லக்கூடிய 7 விஷயங்கள ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்துங்க, எழுத ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டு, இன்னைக்கு வெந்நீர் குடிக்கணுங்க. இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியை பற்றி நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியை பயன்படுத்தி கொலஸ்ட்ரால் 764 இருந்த ட்ரைக்ளிசரைடு எந்த மருந்துடைய உதவியும் இல்லாமல் ஒரே மாதத்தில் 160க்கு வந்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து மகிழ்ச்சியாக அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வெறும் வெந்நீரே போதும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் உடலுடைய உள்ளுறுப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய விசரல் ஃபேட்டையும் குறைப்பதற்கு. காலை எழுந்தவுடன் 300 மில்லி வெந்நீர். வெந்நீருங்கிறத கொஞ்சம் கொதிநீர் நான் சொல்லுவேன். ஹாட் வாட்டர், லூக்வார்ம் வாட்டராக இல்லாமல் ஹாட் வாட்டர். இந்த ஹாட் வாட்டரை கரெக்டாக 300 ml காலையில் வெறும் வயிற்றுல அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 300 மில்லி அலாரம் வைத்து குடிக்கின்ற ஒரு பழக்கம். இன்னைக்கு தேதி எடுத்துங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு காலையிலேருந்து இதை ஆரம்பிங்க. நாளைக்கு காலையில் தேதியை போடுங்க. காலையில் 6 மணிக்கு, 9 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 6 மணிக்கு, 9 மணிக்கு இந்த மாதிரி டைம் அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு 3 hours ஒன்ஸ் 300 ml ஹாட் வாட்டர். நம்ம வீட்டில் இருக்கோம், வேலைக்கு போகிறோம், பிரயாணம் பண்ணுறோம், என்ன செய்தாலுமே நமக்கு ஹாட் வாட்டர் கிடைக்காத இடமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வெந்நீர் குடிக்கின்ற, கொதிநீர் குடிக்கின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறது தான். ஸோ இந்த ஹாட் வாட்டர் தெரப்பிங்கிறது எந்த விதமான மருந்தும் இல்லாமல், எந்த விதமான உணவு கட்டுப்பாடும் இல்லாமல் நம்முடைய எடையை குறைப்பதற்கான மிகச்சிறந்த மருந்து. செய்ய முடியுமான்னு பாருங்கள். 2வது, இன்றைக்கு வாக்கிங். பொதுவாக சார் எனக்கு வாக்கிங் போகிறதுக்கெலாம் நேரம் இல்லை. நீங்கள் நேரம் ஒதுக்கி வாக்கிங் போகணுன்னு அவசியமே இல்லைங்க. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் நம்ம பார்க்குறோம். சாதாரணமாக மொபைலில் டவுன்லோட் செய்யக்கூடிய ஆப்ஸ். இந்த ஆப்பை நீங்கள் கையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தாலே, இந்த ஆப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நடக்க ஆரம்பித்தாலே எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் நடக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஸை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது பெரிய அளவில் உங்கள் உடம்பில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த 5000 அடி, 7000 அடி, 9000 அடி, 11000 அடின்னு சொல்லி 4 ஸ்லாபில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 5, 7, 9, 11. உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ, ரொம்ப பிஸி டேவாக இருக்கோ அன்னைக்கு மினிமம் 5000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டேவாக இருக்கோ, கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கீங்களோ, என்றைக்கெல்லாம் உங்களால் நடக்க முடியும்னு தோணுதோ அப்போ ஒரு 11000 அடி நடக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த 5000 to 11000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நண்பர் ஒருவர், அவர் ஐடியில் ஒரு கம்பெனியில் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கார். காலையில் 4 மணிலேருந்து யூஎஸ் கால்ஸ் எடுக்க ஆரம்பித்து ராத்திரி 10:30 மணி வரையிலும் அவருக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை அவர் என்னை பார்க்கும்போது அவருடைய பிளட் சுகர் லெவல் 300+ இருந்தது. அவருடைய எடை கிட்டத்தட்ட 94 கிலோ இருந்தது. அவர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, எனக்கு மருந்து எடுக்கணும்னு ஆசை கிடையாது, எப்படி என் எடையை குறைக்கணும், எப்படி என்னோட பிளட் சுகரை மேனேஜ் பண்ணணும். அவருக்கு நான் கொடுத்த ஒரே அட்வைஸ் இதுதான். உங்களோட ஆஃபீஸ் கேம்பஸ் ரொம்ப பெருசு, நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கே போனாலும் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த 5000 ஸ்டெப்ஸில் இருந்து 11000 ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாபுக்குள்ளே உங்களுடைய வாக்கிங்கை வச்சுக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ ஒரு வேளை நீங்கள் 3வது மாடிக்கு போகிறீங்கன்னா லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் படிக்கட்டை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு வேளை ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா காரை யூஸ் பண்ணாமல் நடக்க முடியுமான்னு பாருங்கள். அவர் கொஞ்சம் சிறந்த ஒரு தெய்வ பக்தி உடையவர். பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ தினசரி போயிட்டு ஒரு 15 நிமிஷம் கோவிலில் சுற்றிட்டு வாங்க. வேறு எதுவுமே சொல்லலை. அவர் என்கிட்ட கேட்டார், என்னங்க ஒரு நாளைக்கு 5000 11,000 அடி நடந்தால் சுகர் குறையுமா, வெயிட் குறையுமா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்?
சொன்னால் ஒரு மாதம் ரிலீஜியஸாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மாதம் கழித்து நீங்கள் வரும்போது எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். கரெக்டாக அவர் ஒரு மாதம் கழித்து வரும்போது அவருடைய சுகர் 300 இருந்தது வெறும் 210 குறைந்திருந்தது, எந்த மருத்துவ மருந்துகளும் இல்லாமல். அதே போல் அவரோட எடை பார்த்தீங்கன்னா 3 கிலோ குறைந்திருந்தது. அவருக்கே ரொம்ப சர்ப்ரைஸ்டு, எப்படி இது சாத்தியம்? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, தினசரி 11,000 ஸ்டெப்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து இன்னைக்கு 69 கேஜிஸ் இருக்கார். ஒரு 90 கிலோ எடையிலிருந்து 69 கிலோ எடை வருவதற்கு அவருக்கு தேவைப்பட்டது 7 மாத காலங்கள். ஆனால் இந்த 7 மாத காலத்தில் எந்த டயட்டும் கிடையாது, எந்த மருந்தும் கிடையாது. அவரால் ரொம்ப அழகாக அவருடைய எடையையும் அவருடைய இரத்த சர்க்கரை அளவையும் மேனேஜ் செய்ய உதவியது ஒரு நாளைக்கு 5000 11,000 அடி நடக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தது. இந்த பழக்கம் ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாராலையும் பண்ண முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நம்ம நிறைய டு டூ கேலண்டர் வைப்போம். நாளைக்கு காலையில் இதை செய்யணும், மத்தியானம் இதை செய்யணும், ராத்திரி இதை செய்யணும், இந்த வீக்கெண்டு குழந்தைய வெளியில் கூப்பிட்டு போகணும், இந்த வீக்கெண்டு நான் இந்த ஃப்ரெண்டை போய் பார்க்கணும், இல்லை இந்த வீக்கெண்டு கல்யாணம் இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம பிளான் பண்ணுறோம். அந்த மாதிரி தினசரி நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இந்த நடைபயிற்சிங்கிற ஒரு விஷயத்தை 5,000 to 11,000 ஸ்டெப் ஸ்லாபில் என்னைக்கெல்லாம் முடியுமோ 5,000 ஸ்டெப், என்னைக்கெல்லாம் கூடுதலாக முடியுமோ அன்னைக்கு 11,000 ஸ்டெப்ஸ் நடக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை, எடை குறைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது தூக்கங்க. நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், ஸ்லீப் இஸ் த நியூ இன்சுலின் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதே போல் ஸ்லீப் இஸ் யுவர் பெஸ்ட் வெயிட் லாஸ் பில் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் பகல் தூக்கம் தூங்கினால் எடை கூடுங்கிறதுனால இரவு தூக்கம் தூங்கினாலும் எடை கூடத்தானே சார் செய்யும் அப்படிம்பாங்க. தப்பு. இன்றைக்கு இரவு தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய உடலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஓய்வு கிடையாது. தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய எடையை குறைக்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, உடல் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் இயக்கத்தின் போதும் உடல் சேர்க்கின்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சி தான் தூக்கம்ங்கிறது. நீங்களே பாருங்களேன், நம்ம குடும்பத்திலேயே சிலர் இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க, ஆனால் நல்லா 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குவாங்க. அவங்க ஒல்லியாக இருப்பாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம நல்ல டயட் இருப்போம், இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு கடுமையான விரதத்தில் இருப்போம். ஆனால் அவங்கள விட நம்மளோட எடை ரொம்ப கூடுதலாக இருக்கும். நாமளே யோசிப்போம், இது ஏன் நடக்குது, நான் என்ன தவறு செய்கிறேன், திரும்ப திரும்ப அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிக்குள்ளே போயிட்டே இருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் விழித்து கொண்டிருக்கும் போது உடல் செய்கின்ற இயக்கத்தின் போது எரிகின்ற கேலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு எரிதலை விட தூங்கி கொண்டிருக்கும் போது எரிகின்ற கொழுப்பு விகிதங்கள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம உணர்றது கிடையாது. இப்போ நம்ம முழிச்சிட்டு இருக்கோம், நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் உடம்புல எவ்வளவு கேலரி பேர்னிங் இருக்கோ, இந்த வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் படுத்து 1 மணி நேரம் நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேலரி பேர்னிங் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் அந்த தூக்கம் நேரம் கெட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய தூக்கமாக இல்லாமல் சரியாக இரவு நேரத்தில் தூங்குகின்ற ஒரு 10 மணிக்கு நம்ம தூங்கி காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிற ஒரு ஹேபிட், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய உடல் எடை வேகமாக குறைவதை பார்க்க முடியும். இந்த தூக்கத்தினால கிடைக்கக்கூடிய இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஷேப்பாக பாடி லாஸ் ஆகும். யாரெல்லாம் ஜிம்முக்கு போய், ஸ்விம்மிங் போய், நடைப்பயிற்சி செஞ்சு, மராத்தான்லாம் ஓடி எடை குறைக்கக்கூடிய நபரை ஒரு பக்கம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகளே இல்லாமல் தண்ணீர் குடிப்பது, வெந்நீர் குடிப்பது, அதே போல் நல்ல நடைப்பயிற்சி செய்வது, அது கூட தூங்குகின்ற அந்த நபருடைய உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செஞ்சு உடல் எடை குறைத்து பாடி ஷேப்பை கொண்டு வருவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை காட்டிலும் குறைவான முயற்சிகள் தூக்கத்திற்கு எடுப்பது போல இருந்தாலும், இன்றைக்கு தூக்கம் உடல் எடையை குறைப்பது போல் வேறு எதுவுமே உடல் எடையை குறைக்காது, பாடி ஷேப்பை கொண்டு வராது. அதனால் பெண் குழந்தைகள் இன்றைக்கு எடை குறையணும்னு நினச்சிங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தூங்கி காலையில் 7 மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை விடுத்து, இரவு 9:30 மணி 10 மணிக்கு படுத்து காலையில் 5 மணி எழுந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாருங்க. ஒரு 3 மாத காலம் இந்த பழக்கத்தை வைத்து பாருங்க.
உங்களுடைய உடல் எடை வேகமாக குறைந்து போவதை பார்க்க முடியும். 4வது, இன்றைக்கு உணவை மென்று சாப்பிடுகின்ற பழக்கம்ங்க. ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சைவ ஹோட்டல். அந்த ஹோட்டலுடைய ஓனர் ஒரு அம்மா என்னை வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு வெயிட் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். அதுக்காக டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 17, 18 மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க என்னை வந்து பார்க்கும்போது, எனக்கு நிறைய மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு மாத்திரையே குறைக்கணும். வயசு 48 தான் சார் ஆச்சு. இன்னும் நிறைய வாழ்க்கை வாழணும். நான் என்ன செய்தால் என்னுடைய எடையை குறைக்க முடியும், மருந்துகளை குறைக்க முடியும். ஆனால் இதை செய்யறதுக்கு இன்னொரு மாத்திரை தயவுசெய்து எனக்கு கொடுக்காதீங்க டாக்டர் ப்ளீஸ். எனக்கு ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் அட்வைஸ். எனக்கு தேவை ஒரு குருவாக இருந்து என்னை வழி நடத்துங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் டைம், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு 45 நிமிடம் டைம், இரவு டின்னர் சாப்பிட்றதுக்கு 45 நிமிடம் டைம். இந்த நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியுமான்னு கேட்டேன். ஷி செட் எஸ், இந்த நேரத்தை தாராளமாக என்னால் ஒதுக்க முடியும், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு. அப்போ எப்படி சாப்பிடணும்னா, ஒரு வாய் உணவை வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா 7 முறை அதை மென்று சாப்பிட வேண்டும். இது ரொம்ப டீடியஸான ஒரு முயற்சியாக தெரியும். இதை செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல இதை கேட்கும்போது நம் மனதில் ஏற்படும். ஆனால் நண்பர்களே, யாரெல்லாம் மென்று சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்திருக்கிறார்களோ, நொறுங்க தின்றால் 100 வாழ்வுங்கிற மாதிரி 100 வயதை எட்டி பிடிப்பது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தோடு 100 வயதை எட்டி பிடிப்பது சாத்தியம்தான். இன்னைக்கு இந்த வெறும் மென்று சாப்பிடுகின்ற பழக்கத்தை வைத்தே ஆரோக்கியமாக, இளமையாக, நோயற்று, உடல் மெலிதாக, பொலிவாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்கிறேன். என்னுடைய அட்வைஸ்க்கு அப்புறம் இந்த அம்மா இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு இன்றைக்கு எடை வேகமாக குறைவது மட்டுமல்ல, அவங்களுடைய மாத்திரைகள் மிக வேகமாக குறைந்து இன்றைக்கு வெறும் உயர் இரத்த அழுத்தத்திற்கான ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்றாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர்களுக்கு நடப்பதற்கு கிட்டத்தட்ட 12 மாதங்கள் தேவைப்பட்டது. ஆனால் அந்த 12 மாதத்தில் அவங்களோட எடையை மிக அழகாக குறைப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர்களை பார்த்து பொறாமையுடன் கேட்ட கேள்வி, நீ என்ன போய் லிப்போசெக்ஷன் பண்ணிட்டு வந்தியா? எப்படி உன்னோட பாடி இவ்வளோ ஷேப்பாக மாறுச்சு? எப்படி உன்னால் எடை குறைக்க முடிஞ்சுது? என்ன சீக்ரெட்டுன்னு போகக்கூடிய இடங்களில் எல்லாமே அவர்களை கேட்டு கேட்டு கேள்விகளால் துளைக்க வைத்த அளவுக்கு அவங்க உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான், சாப்பாடை மென்று சாப்பிட்றது தான். வேறு எதுவுமே கிடையாது. இந்த சாப்பாடை மென்று சாப்பிடக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க முடியும்னா, மாற முடியும்னா, நண்பர்களே, இதைவிட சிறப்பாக உடல் எடை குறைப்பதற்கு பெரிய பகீரத முயற்சிகளோ, மருந்துகளோ, மாத்திரைகளோ எதுவுமே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மருந்து உடல் எடையை குறைப்பதற்கு எதுக்குன்னா, மென்று சாப்பிடுவது தான். காலை உணவு நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டாலும், அல்லது காலை உணவாகவே நீங்கள் பிரியாணி சாப்பிட்டாலும், வாயிலிட்டு 7 முறை மெல்லுங்க, அப்புறம் முழுங்குங்க. இதனால் 2 பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று, நீங்கள் மென்று சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்கள் உடம்புல சேரும்போது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் மறைஞ்சு போகிறத பார்க்கலாம். 2வது, நீங்கள் அந்த மாதிரி மென்று சாப்பிடுகின்ற பழக்கத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு உங்களுடைய தாடை எலும்பிலிருந்து மற்ற தசைகள், முகத்தசைகள் இயங்குகின்ற அளவு அதிகரிக்கும் போது உங்கள் முகமே பார்ப்பதற்கு பொலிவானதாக மாறிவிடும். உங்களுக்கு வயசு 60 இருக்கும், ஆனால் உங்களை பார்க்குறவன் என்ன 40 வயசு இருக்குமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்துடும். ஸோ மென்று சாப்பிடுவதே இன்றைக்கு எடை குறைப்புக்கான சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். எவ்வாறு? வெந்நீர் குடிப்பது, முடிந்த அளவுக்கு நடைபயிற்சி செய்வது, தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதுபோல மென்று சாப்பிடுவது இன்றைக்கு எடை குறைப்புக்கான சிறந்த வழின்னு சொல்லலாம். 5வது, இன்றைக்கு எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மன அமைதி இன்றைக்கு நம்முடைய எடைக்கு மிக முக்கியமான காரணம். எந்த அளவுக்கு நீங்கள் மன அமைதியோடு, மகிழ்ச்சியோடு நன்றாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எடை கூடுவதை பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு மன அழுத்தத்தோடு, பய உணர்ச்சியோடு, கோபங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ
அந்த அளவுக்கு நம்முடைய உடல் எடை கூடிக்கொண்டே போவதை பார்க்க முடியும். இன்றைக்கு உடல் எடை கூடிக்கொண்டே போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இளவையும் தலைமுறையும் நம்ம சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸும் சரி, ஒரு குழந்தைக்கு பிறகு உடல் எடை கூடிவிட்டதன் வருத்தத்தில் இருக்கக்கூடிய தாயும் சரி, 30 வயதில் சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன் சார், 35 வயசில் என்னை பார்த்தா யானை குட்டி மாதிரி இருக்கேன் சார் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, எல்லாரும் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, எடை குறைப்புன்னு வரும்போது ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய காரணிகளை முதலில் விட்டுவிட முடியுமான்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு இந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய காரணிகளை நாம் வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுவது மட்டுமல்ல, மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றப்படும் போதுதான் உடல் எடை குறைப்புங்கிறது முழுமை பெற்ற ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ சார் கிராஷ் டயட் பண்ணி நான் 20 கிலோ குறைச்சேன், அடுத்த 6 மாசத்துல 30 கிலோ ஏறி இருக்கேன்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, முதல்ல உடல் எடையை குறைப்பதற்கு காட்டுகின்ற அக்கறைகள்ல முக்கியமான விஷயமாக தியானத்தையும் மன அமைதியை வளர்க்கக்கூடிய வழிமுறைகளையும் கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. எனக்கு தியானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த உலகத்துல யாரை நீங்க பார்த்தாலும் 99.99% அவர்களுடைய உடல் எடை சாதாரணமாக இருக்கிறத தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர, அவங்க உடல் எடை மிகுந்து அளவு இருக்கிறத நீங்க பார்க்கவே முடியாது. யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை விட தியானம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதனால இன்றைக்கு மன அமைதிக்கான மன மகிழ்ச்சிக்கான முயற்சிகள்ல ஏதேனும் ஒரு முயற்சியை செய்ய முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு டைம் இருக்குன்னா சென்னையில் திருவல்லிக்கேணி கோவில் இருக்கு. இந்த கோவிலில் காலை நேரங்களில் மாலை நேரங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வயதான தம்பதிகள் ஐயங்கார்கள் கோவிலில் சுற்றி வர்றது, பாசுரங்கள் படிக்கிறதுன்னு அந்த ஆன்மீக பணியில் நிறைய பேர் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதியை கூட நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் 80 வயது, 85 வயது, 90 வயது இருக்கும். எல்லாருமே ஆச்சரியமா நான் பார்த்து வியந்த விஷயங்கள்ல ஒன்று இதுதான். அப்ப அதுல எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள்ல சில பேரோடு கூப்பிட்டு நான் எப்படி இது சாத்தியமாக இருக்கிறது, 80 வயது ஆகிறது, இருந்தாலும் ஆன்மீக பணியில தினசரி கோவிலுக்கு சென்று ஈடுபடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது? நிறைய பேரை நான் பார்க்குறேன் 60 வயதிலேயே கோவிலில் சென்று நடக்க முடியவில்லைங்கிற மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை கோவிலுக்கு சென்று இறைப்பணியில் இருக்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க பொதுவாகவே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டென்ஷன் இல்லை டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கு எடை குறைக்கணுங்கிற முயற்சியில் இருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டியது 100% செய்ய வேண்டியது தியானத்தை கொண்டு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய முடியுமான்னு பாருங்க. இது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, உங்களுடைய உடல் எடையையும் குறைக்க உதவும். ஹாப்பியாக நம்ம இல்லைன்னா எப்படி நம்ம பொலிவாக இருக்க முடியும், இளமையாக இருக்க முடியும், அழகாக இருக்க முடியும், எடை குறைவாக இருக்க முடியும்? இந்த கேள்வியை முதல்ல உங்ககிட்ட கேளுங்க. இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத நீங்களும் கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு பாருங்க. 6வது வெரி இம்பார்ட்டன்ட், டீடாக்ஸ். என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வது ஒரு விஷயம்தான், உடல் கழிவு நீக்கம் செய்யுங்க. உடல் கழிவு நீக்கம் செய்யாமல் நீங்கள் எடை குறைப்புக்கு எடுக்கின்ற எந்த முயற்சியும் பலன் கொடுக்காது. ஒரு 140 கிலோ இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், 23 வயசு தான், ஒரே குழந்தை, அந்த குடும்பத்தில் ஒரே ஆண் வாரிசு, கல்யாணம் பண்ணோம், பெரிய குடும்பம், நிறைய சொத்து பத்துக்கள், நல்ல வேலை, தர்மமான குடும்பம், ஆன்மீகமான குடும்பம். ஆனால் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எடையை பார்க்குறாங்க, எதுவுமே செட் ஆகலை. சரி, வசதி இல்லாமல் சுமாராக இருந்தால் கூட குடும்பம் பரவாயில்லன்னு போக்குறாங்க. அப்போவும் ரிஜெக்ட் ஆகும்போது ரொம்பவே அந்த பையன் ரிஜெக்ட் ஆகிட்டான். என்கிட்ட வரும்போது சொன்னான், அங்கிள் எனக்கு பெருசாலாம் பெரிய சாதனையெல்லாம் பண்ணணும்னு இல்லை, எப்படியாவது 100க்கு கீழே என்னோடய வெயிட்டை கொண்டு வரணும், எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. ஆனால் ஐடியில் ஒர்க் பண்ணுற பையன், நிறைய ட்ராவல் பண்ணுவான். திருப்பதி கோவில் அக்கௌண்டிங்கே அந்த பையன் தான் பார்த்துட்ருக்கான். அந்தளவுக்கு இறைவன் ஆன்மீக பணியில் இருக்கக்கூடிய ஆன்மீகமாக அந்த பையனை ஆசீர்வாதம் செய்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறை வரும்போதும் எனக்கு அங்கேருந்து காலையில் 6:30 மணிக்கு கிளம்பும் போதே லட்டு, சில நேரங்களில் புளி சாதம்,
அந்த கோயிலில் பெருமாளுக்கு வைக்கக்கூடிய பிரசாதங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு சென்னை வரும்போது என்னை வந்து பார்ப்பான். ரொம்ப தங்கமான பையன். அந்த தம்பிக்கு நான் சொல்லி கொடுத்தது ஒரு விஷயந்தான், டீடாக்ஸ் பண்ணுப்பா. முதல்ல 6 நாள் டீடாக்ஸ் கொடுத்தோம். 6 நாளைக்கு நெய் மருந்து கொடுத்து, உணவு முறைகளை கொடுத்து, பேதிக்கு மருந்து கொடுக்கும்போது இந்த 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா 9 கிலோ எடை குறைஞ்சது. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டிட்டு அதில் ஒரு 10 மில்லி விளக்கெண்ணெயை சேர்த்து அதை மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு விடுமுறை இருக்கக்கூடிய நாட்களில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணார். ஒரு 1.5 வருடம் டைம் ஆச்சு. ஆனால் அந்த 1.5 வருட முயற்சிக்கு உடற்பயிற்சி நான் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பின்பற்றிய பிறகு அவரோட எடை இன்றைக்கு வெறும் 90 கிலோ தான். 90 கிலோ மட்டும் இல்லை, நல்ல இடத்துல, அவர்களை விட சிறந்த பெரிய இடத்துல திருமணமாகி இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கார். அவங்க பையனுக்கு கூட பிறந்திருக்கு. அந்த பையனுக்கு பேர் முகுந்தன்னு பேர் வச்சுருக்காங்க. எதற்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்கான முயற்சிகளில் இன்கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றாமல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள். ஒரு விரிசல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவரில் அந்த விரிசலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை நன்றாக தட்டி பூச்சிகள் போட்டு பட்டி பார்த்து அதற்கு மேல் வர்ணம் பூசும்போது தான் அது பார்ப்பதற்கு அழகாக நீண்ட காலத்தோடு இருக்கும். அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு மேலே மட்டும் ஒரு சிமெண்ட்டை பூசிட்டு பெயிண்ட் பண்ணால் என்ன ஆகும்? திருப்பி ஒரு மாதம் கழிக்கும் போது, 2 மாதம் கழியும் போது தோல் உரிவது போல் அது உதிர்ந்து விழுந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி வெயிட் லாஸ் ப்ராசஸ், வெயிட் லாஸ்க்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நீண்ட காலம் பலனளிக்கக்கூடிய நல்ல முயற்சியாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? இந்த டீடாக்ஸ். இந்த 6 முயற்சிகள் நம்ம தொடர்ந்து எடுக்கிறோம். இருந்தாலும் நான் எதிர்பார்க்கின்ற வகையில் எனக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு எடை குறையவில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மருந்துகள் இல்லாமல், உணவில்லாமல் எடை குறைப்பது தான் சிறந்த வழி. ஆனால் இதை செய்யறதுக்கு எனக்கு நேரமோ வழிகாட்டுதல்களோ இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகளை பயன்படுத்துங்க. என்னோட சாய்ஸ் இன்றைக்கு சுடுதண்ணி குடிப்பது, தினமும் 5000 to 11,000 அடி நடப்பது, இரவு தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகளை செய்வது, உணவை நன்றாக மென்று சாப்பிடுவது, இது எல்லாத்துக்கும் மேலே கழிவு நீக்கம் செய்வது. இந்த 6 முயற்சிகளும் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னா 7வது முயற்சியாக, சுலபமான முயற்சியாக நீங்கள் செய்ய கொள்ள வேண்டிய முயற்சி எதுனா இந்த ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகள். காலை 3, மதியம் 3, இரவு 3 உணவுக்கு முன்பு வெந்நீரோடு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருந்ததுன்னா உங்களுடைய எடை மாதத்திற்கு குறைந்தது 2 to 3 பகுதி குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். ஒரு 3 கிலோ எடை குறைவதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு யாருக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, எனக்கு வேலை பார்க்க முடியல, என்னால் ட்ராவல் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது, என்னோட கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியல சார், நான் +2 படிக்கிறேன், நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், என்னோட கரியர் இந்த இயர் ரொம்ப முக்கியமானது, எடை குறைப்புக்கு நான் எதுவும் செய்ய முடியாது, நான் என்ன பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடிய சிறந்த சிகிச்சை, சிறந்த ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகள் தான். இதை காலை 3, மதியம் 3, இரவு 3ன்னு எடுக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள், நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, சுயமாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும், மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இந்த முயற்சிகள் எடுக்க முடியாத போது அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக மட்டும் இந்த மாத்திரைகளை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. யாரெல்லாம் முதல் 6 விஷயங்களை செய்ய முடியுமோ இந்த 7வது விஷயம் உங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவை. ஒரு பகீரத பிரயத்தனம்னு சொல்லக்கூடிய நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி மனிதனுக்கு உண்டு, மனித மனத்திற்கு உண்டு. கங்கையை நம்ம இறைவனிடத்திலிருந்து கொண்டு வர வேண்டும், வைகுண்டத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. நிறைய தடைகள் விஷ்ணு கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த வேகத்தோடு அது பூமிக்கு வரும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி பூமிக்கு கிடையாது.
அப்ப சிவன் அதை தலையில வாங்குறாரு. வருகின்ற வழியில கங்கை ஏற்படுத்திய பிரவாகங்களால் சில மாற்றங்கள், சில சாபங்கள், இது எல்லாத்தையும் முடிச்சு தன்னுடைய முன்னோர்கள் அவர்கள் செய்த பாபக்கணக்கை முடித்து அவர்கள் மோட்சம் அடைவதற்காக மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவர் தான் பகீரதன். அதனால தான் நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய முயற்சிக்கு நாம் பகீரத முயற்சின்னு சொல்லுவோம், பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உடல் எடையை குறைக்க முடியாது, குறைப்பதற்கான முயற்சிகள் அனைத்துமே செயலிழந்து விட்டன. எந்த உடல் எடை குறைப்புக்கான முயற்சி நான் எடுத்தாலும் எனக்கு பலன் கொடுக்கவில்லைங்கிற பகீரத முயற்சியில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய, தோல்வி அடைந்து விட்ட உங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான வேண்டுகோள், குறைந்தது 100 நாட்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய எடை குறைவது மட்டுமல்ல, ஆரோக்கியமாக எடை குறைவது மட்டுமல்ல, எந்த விதமான உணவு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எடை குறைந்து ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறத நீங்கள் அடையிறத பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க. நம்முடைய நட்பு வட்டாரங்களில் யாராவது ஒருத்தர் உடல் எடை குறைக்க முடியவில்லைங்கிற வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை தவறாமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஒரு 100 டேஸ் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள்லாம் பின்பற்றி விட்டது உங்களுடைய உடல் எடை எவ்வாறு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய புதிய நேயர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றி எடை குறைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட்டாக பதிவு செஞ்சிங்கன்னா புதுசாக இதை பார்ப்பவர்களுக்கு அது ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமாகவும், ₹1 கூட செலவில்லாமல் எடை குறைப்பு முயற்சி என்ன செய்யலாம் வருத்தத்தில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விடையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.